ஆவடியில் மழைக்காலம் என்றால் பல்வேறு பகுதியில் நீரில் மூழ்கிவிடுகிறது. மழையினால் ஏற்படும் நீர் சாலைகளில் தேங்கி மேற்படி செல்ல இயலாமல் அப்படியே வெள்ளம் போல காட்சியளிக்கிறது என்று அப்பகுதி மக்கள் குமருகின்றனர். இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்நிலையில் சுற்றுவட்டார பகுதியில் ஆவடியில் விட்டு கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதியில் மழைநீர் குளம் போல தேங்கியது. அந்த வகையில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அனனூர் ஜோதி நகர் 2வது பிரதான சாலை, சாமுந்தி தெரு உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியது. இதனால் அப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் தண்ணீரில் இறங்கி பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் வீட்டில் உள்ளேயே முடங்கியுள்ள சூழல் ஏற்பட்டது. ஜோதி நகர் பகுதியில் பெரும்பாலான தெருக்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. பால், காய்கறி, அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுபவர்கள் மிகுந்த சிரமத்திற்கிடையே வெளியில் வந்து செல்கின்றனர். குடியிருப்பு வாசிகள் சிலர் வாகனங்களை பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதால் மிதவைகளை போக்குவரத்துக்கு பயன்படக்கூடிய சூழல் உள்ளது. அதில் ஒரு இளைஞர் வெளியே வந்து செல்ல தற்காலிகமாக தயார் செய்யப்பட்ட மிதவையை உபயோகித்து பயணித்து வந்தார். தொடர்ந்து கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கனமழை பெய்யும் பட்சத்தில் ஜோதி நகர் முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டு தீவாக மாறும் அபாயம் உள்ளது. உடனடியாக ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் இதனை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.